ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அருகே பழுதடைந்த தார் சாலையை சீரமைக்க கோரி மறியல் போராட்டம் நடைபெற்று வருகிறது. அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டு வருகிறோம். இதுகுறித்த முழு விவரங்களை வழங்க செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி நம்மோடு இணைப்பில் காத்திருக்கிறார். கிருஷ்ணமூர்த்தி, வணக்கம். விவரங்கள் என்ன? நிச்சயமாக ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அருகே டிஎன்ஆர் நகர் பிரிவிலிருந்து உப்புப்பாளையம் வழியாக பிச்சமேடு மற்றும் கஸ்தூரி நகர் வரை ஊராட்சி ஒன்றியத்திற்கு சொந்தமான 4 கிலோமீட்டர் நீளமுள்ள தார் சாலை உள்ளது. இந்த பகுதியில் உள்ள 3 கிராமங்கள் மற்றும் விவசாய தோட்ட பகுதிகளில் 2000த்திற்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். இந்த தார் சாலை அமைத்து பல ஆண்டுகள் ஆகிவிட்டதால் தார் சாலை குண்டும் குழியுமாக ஏற்பட்டு பள்ளம் அடைந்துள்ளது. இதில் வாகனங்கள் இயக்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதால் இது குறித்து இப்பகுதி விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் தார் சாலை சீரமைத்து தரக்கோரி வட்டார வளர்ச்சி அலுவலரிடம் மனு அளித்தும் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இந்த நிலையில் உடனடியாக தார் சாலையை சீரமைத்து தர வேண்டும் என கூறி இப்பகுதி பொதுமக்கள் சுமார் 200க்கும் மேற்பட்டோர் சத்தியமங்கலம் கொத்தமங்கலம் சாலையில் டிஎன்ஆர் நகர் பிரிவு அருகே திடீர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் சாலையில் வாகனங்கள் செல்ல முடியாமல் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. இது குறித்து தகவல் அறிந்து வந்த பவானிசாகர் போலீசார் மற்றும் பவானிசாகர் வட்டார வளர்ச்சி அலுவலர் சிவசங்கரன் உள்ளிட்ட அதிகாரிகள் சம்பவ இடத்திற்கு சென்று போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர். இதனால் அப்பகுதியில் சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. நவீனா, விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி.